சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது தொடர்பா ஒரு அறிக்கை. இல்ல, ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது எல்லாரும் பார்த்திருப்போம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை நான் ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளவுன்னு எல்லாமே பேசலாம். பேசினா உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்க ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட் போட்டாங்க, எத்தனை பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட் முதல்வருக்கு எதிராக, அதுக்கு எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்னும் இல்ல, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேல ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்ன இருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. சோ அதெல்லாம் இல்ல. இங்க ஒருத்தர் மேடையில போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பத்தி அவதூறாக நான் கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 3ஆம் தர நபர் ரோட்ல போறப்ப பேசிட்டு வரேன்னா நீங்க விட்டு போயிடலாம். பட் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்க பிடிச்சி எல்லாரும் முன்னே பேசிட்டு இருந்தா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல வேற கட்சி, இப்ப எங்க கட்சியினர், அப்ப பொதுமக்கள் போவாங்க. சோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் அங்க என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கு போட்டு என்ன பேசணும் இருக்குல்ல, நீங்க என்ன வேணாலும் பேசணுன்றதுக்கு சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போறாங்க. சட்டப்பூர்வமா நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த விதிமுறையில எதுவும் கிடையாது. முட்டாள் முதல்வர் சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் சொன்னாங்க, அப்ப நாங்க அமைதியா தான் இருந்தோம் சொல்லிட்டு. யாரும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை. சரியா? யாரும் கையை உடைப்போம், காலை உடைப்போம், எலும்பு உடைப்போம், நாங்க உள்ள வீடு பூந்து கையை உடைப்போம், இப்படி எல்லாம் யாரும் பேசல. அப்படி யாராவது சட்டத்திற்கு எதிராக ஒருத்தருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசி இருந்தால் அது சட்டப்பூர்வமான தப்பு. அதற்கு வழக்குகள் வரும், வரதான் செய்யும். உங்க ஆட்சியில் ஒரு ட்வீட்டுக்கு எத்தனை பேர் மேல குண்டாஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க. எத்தனை பேர் மேல குண்டாஸ் போட்டீங்க? மாப்பிள்ளை சொன்னா குண்டாஸ், பையனை சொன்னா குண்டாஸ், அப்ப இருந்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சொன்னா குண்டாஸ் தானே போட்டீங்க. எத்தனை பேர் மேல கடுமையான வழக்குகள் போட்டீங்க? 30-40 வழக்குகள் போட்டீங்க. எல்லாம் போட்ட செஞ்சீங்கல்ல. இது கொலை மிரட்டல் முதல்வர் மீது விடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக சட்டவிரோத செயல். அதுவும் பொது வெளியில நீங்க மைக்க பிடிச்சு பேசினா கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். நார்மல் ப்ரொசீஜர். அவர் ரிமாண்ட் பண்ண கொண்டு போறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர் தானே. இதுல என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் எதிர்பார்த்த போது? இவங்க எல்லாம் எப்படி டிராமா பண்றாங்கன்னு ஒருத்தர் நான் முன்னாடியே பேசியிருக்கோம். கரூர்காரர் கட்டில் கடையில் போய் அழுதாருன்னு. இவங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்க, கார்ல ஏறி மயக்க வருதுன்னு ஒருத்தர் அழுகிறாரு. நீங்க இப்படியே டிராமா பண்ணிட்டு இருந்தா என்ன? போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க, ரிமாண்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? காவல்துறைக்கு தெரியும் எந்த விஷயத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கைது செய்யணும். அங்க இருக்க எஸ்பிக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இவர்கள் ஏதாவது டிலே பண்ணணும் இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அது காவல்துறை அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணுமோ அவங்க பண்ணிப்பாங்க.